ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் எப்போது நடக்கும் எப்போது நடக்கும்னு ஏங்கி தவித்து காத்திருந்த உனக்காகவே இப்போது உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அமைக்க வந்துட்டேன். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளேயே நீ நினைச்ச காரியம் நிச்சயமாக கைகூடி வரும். உனக்கான வெற்றியையும் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தது போல, நீயும் உன் வாழ்வில் எதிர்கொண்ட வழியையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் காயங்களையும் பெரிதாக பொருட்படுத்தாம சாயப்பா எல்லாத்தையும் சரி செய்வான்னு என் மேல நம்பிக்கை வச்சு என்னையே தானே வணங்கி கொண்டிருக்கிறாய். நிச்சயமா இனி உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும். இது நாள் வரை நடக்காதது இனிமேல் நாளையே உன் வாழ்வில் நல்லதாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் நான் கொடுக்குறேன். நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமும் சரியாகி கொண்டே வந்து நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான காரியமெல்லாம் சாதகமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்லமே. யாரோ உனக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க, யாரோ உனக்கு பாவம் செஞ்சுட்டாங்கன்னு அவர்களை மீண்டும் பழிக்கு பழி வாங்கணும்னு யோசிக்காதே. அடுத்தவர்களை பழி வாங்கணும்னு நினச்சாலே அங்கு உன் நிம்மதி தொலைந்து போய்விடும். அந்த காரியத்தை உன் சாயப்பா நான் கனகச்சிதமாக முடிக்கிறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயல்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் மட்டுமே இருந்தால் போதும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை பெரிதாக சிந்திக்க வேண்டும். பெருசாக அதை பற்றி ஆசைப்படணும், அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அதை விட்டுட்டு இதை நம்மளால் செய்ய முடிக்க முடியாது, அதை வாங்க முடியாது, இதை அடைய முடியாதுன்னு எப்போதும் எதிர்மறையாக யோசிக்காதே. என்னால் எல்லாம் முடியும். நான் வெற்றி பெறுவதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன். நான் நினச்ச காரியம் நிச்சயமாக நான் நினச்சது போலவே நடந்து முடியும். கொஞ்சம் தாமதமாகுதே, தள்ளி போகுதே தவிர என் சாயப்பா எனக்கு துணையா இருந்து அனைத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்பாரு. ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்தா கூட அது எனக்கு பயிற்சியாக அந்த பயிற்சியை வச்சு நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றியை பெறுவேன் என்ற நம்பிக்கையோட உனக்கான காரியங்களை செய்ய தொடங்கு என் செல்லமே. நீ நம்பிய மனிதர்களை உன்னை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்ததையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். நிச்சயமாக அந்த நம்பிக்கை துரோகிகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ இப்போது சந்தோஷமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இதை ஒருபோதும் நழுவ விடாதே. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றி உன் லட்சியத்தை சாதிப்பதற்கான உத்வேகத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. சோகமோ கவலையோ எது வந்தாலும் அதை தைரியமாக தாங்கிக்கோ என் தங்கமே. வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான். ஆனால் இப்போது நீ அதில் ஜெயிக்க போகிறாய். அப்புறம் என்ன, அடுத்தடுத்து நீ நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கப் போகுது. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இனிமே நீ எதை செஞ்சாலும் தைரியமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தாராளமாக செய்து முடி. உனது சொந்த திறமையை நீ வளர்த்து கொண்டே இரு என் தங்கமே. அதை விட்டுட்டு எதுக்காகவும் யாரையும் முழுவதுமாக நம்பியிருப்பது உனக்கு நல்லது கிடையாது. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் உனக்கான விஷயங்களையும் உனக்கான காரியங்களையும் நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தால் யாருமே உன்னை அலட்சியமாக நினைக்கவும் மாட்டாங்க, அலட்சியமாக பேசவும் மாட்டாங்க. எப்போதும் எல்லாருமே உன்னை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய ஆளாக இருக்காமல் கொஞ்சம் புதிராகவே இருந்துகொள். புதிராக இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. அதை விட்டுட்டு நீ இப்படி தான், நீ இவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சுன்னா அடுத்தவங்க காரியத்துக்கும் அடுத்தவங்க வேலைக்கும் மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்க. எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, எனக்காக வா, உனக்காக வான்னு அவர்கள் தேவைக்காக மட்டுமே உன்னை கூப்பிடக்கூடிய ஆட்களாக வைத்துக் கொள்வார்கள். அதனால் எல்லாருக்கும் எப்போதும் எளிதாக புரிந்து விடாமல் புதிரான ஆளாக நீ இருந்துவிடு. எல்லாரையும் நம்பினாலும் அது கஷ்டம்தான், நீ யாரையுமே நம்பாமல் இருந்தாலும் அது கஷ்டம்தான். எல்லாரையும் நம்பு, ஆனால் அளவோடு நம்பு. எல்லார் மீதும் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கொள். அதே நேரத்தில் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை வெற்றிகரமாக நீயே உருவாக்கி வைத்துக்கொள்ளேன்னு செல்லமே. உன்கிட்ட சில பேர் நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களை நிறுத்தவோ அல்லது அவர்களை திருத்தவோ உன்னால் முடியாது. ஆனால் அவங்க நல்லவங்க போல நடிக்கும்போது அதை நம்புவது போல நீயும் நடித்துக்கொள்வதில் தவறில்லை தானே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அதை நினச்சி அழுக வேண்டாம். அவமானம்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அடித்தளமாக இருக்கும். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்பாகவே உன்னை அழகாக அமரச் செய்வேன். நீயும் அதற்கான தைரியத்தையும் முயற்சியையும் அதிகப்படுத்திக்கோ. எப்போதும் யாரும் உன்னை தப்பா பேசினாலோ நீ தாழ்ந்து போய்விட மாட்டாய், அல்லது உயர்வாக பேசுவதாலோ நீ வாழ்ந்து விட மாட்டாய்.
உயர்வோ தாழ்வோ யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இரு. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு.